ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் நாளைக்கு நடக்க அந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸையும் கொஸ்டின் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் அப்ரோச் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. அதோடைய ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. ஆல் டிக்கெட்டில் உங்களோட நேமுக்கு ஈக்குவலாக, அதாவது சேமாக இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸ் ஒரு 4 ஃபோட்டோஸ் வரையும் எடுத்துக்கோங்க. சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அண்டு பென்னு, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அட்மிட் கார்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே ஃபோட்டோ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, வாங்க ஸ்மார்ட் அப்ரோச்சை பார்க்கலாம். ஸ்மார்ட் அப்ரோச்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அக்யூரசி ப்ளஸ்ஸு கொஸ்டின் செலெக்ஷன், இது 2 இருந்தாலே இந்த எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணதை காட்டிலும் நாளைக்கு நீங்கள் போயிட்டு எப்படி இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையான்னு இருக்கும். மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம், ஈஸி தான். பட் ஆனால் இந்த அக்யூரேசிலையும் கொஸ்டின் செலெக்ஷன்லையும் கரெக்டாக இருக்கணும். இங்கிலீஷை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கிலீஷை சொல்லிடுறேன். நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி வேர்டு ஸ்வாப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அண்டு மேட்ச் த காலம் டவுட்டு தான், ஏதோ ஒரு ஸ்லாட்டுக்கு தான் வரும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படியெல்லாம் பேராஜம்பிள் இருக்கும். இதிலிருந்து கண்டிப்பாக 10 மார்க் வந்துடும் ஆஸ்பிரன்ஸ். இந்த 4 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 10 மார்க் இருக்கும். 10 அவுட் ஆஃப் 10 நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த ஃபில்லர்ஸு, கிளாஸு இதெல்லாம் வந்து ஒரு 5லேருந்து 10 மார்க் இருக்கும். அதை அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் ஆர்சியில் சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன் ஒன்று இருக்கும், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். இந்த மாதிரி இந்த ஆஸ் பீன், ஹேவ் பீன், ஆட் பீன் இதை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும், ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் திருப்பி வந்து ஆர்சியில் இன்டைரக்ட் கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். இப்படி தான் நீங்கள் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணணும். இந்த ஆர்டரில் நீங்கள் கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணால் தான் நீங்கள் கொஞ்சம் அக்யூரேசியும் பயம் இல்லாமல் நல்ல ஹை அட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்தவரை பசிலுங்கிறது மிடில் வச்சுக்கணும். பசில் தான் உங்களுக்கு பாஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு டிசைட் பண்ணோம். ஆனால் அந்த பஸ்ஸில் நீங்கள் தொடர்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃப்ளோவில் வரணும். எக்ஸாம் ஃப்ளோவில் வர்றதுக்குன்னே இருக்கக்கூடியது நம்ம இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், அப்புறம் வந்து பார்த்தீங்களான்னா ஆல்பாநியூமெரிக் சீரியஸ், இந்த மாதிரி டாபிக் எல்லாம் இருக்கும். ஆல்பாநியூமெரிக் சீரியஸை பொறுத்தவரை இதை பாருங்கள், இதுக்கு பேர் டேபு, இப்படி நகர்த்துறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு இருக்கும். இந்த இடத்துல பாட்டமில் இருக்கும். அதையும் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் நகர்த்தி பார்க்கணும். ஃபுல்லாக பார்க்காம இப்போ தேர்டு ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டுனா இது ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக். கடைசியில் டைம் வேஸ்ட் ஆகிரும். ஆன்சர் தப்பாகும்போது கண்டுபிடிச்சி ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. தேர்டு ஃப்ரம் ஒரு 3 லெட்டர் வந்து அந்த ஸ்லைட் பாருக்கு இந்த பக்கம் இருக்கும். அப்போ தேர்டு ஃப்ரம் ரைட் ஹேண்டுனாக்கில் நீங்கள் 6th ஃப்ரம் ரைட் ஹேண்டை எடுத்து எழுதிடுவீங்க. அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், கோடிங், டிகோடிங், ஆல்பாநியூமெரிக் சீரியஸ் இந்த மாதிரி 1 மார்க் மிஸ்செலினியஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. பெட் ரிலேஷன் வந்தால் கூட பசிலுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிடுங்க. ரொம்ப வீக்காக இருந்தால் மட்டும் பசிலுக்கு அப்புறமா அட்டன் பண்ணுங்கள். பிளட் ரிலேஷன் வீக்காக இருக்குன்னா பசில் அட்டன் பண்ணிட்டு கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் கூட பண்ணலாம். இந்த சட்டை நம்பரா பஸ்ஸில், அப்புறம் பசில், இது பிளட் ரிலேஷன், இதில் 2த்துலேயும் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் கோட்டை விடுவாங்க. அது நீங்கள் கடைசியாக கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி மிஸ்செலினியஸ் 5 மார்க், 3லேருந்து 5 மார்க் கேட்கக்கூடிய டைரக்ஷன்லேருந்து எல்லாமே இதில் வரும். அந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு பசில் 3லேருந்து 4 பசில் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. கஷ்டமாக கேட்கனா 5 பசில் கூட கேட்டுருவாங்க. அப்போ இதில் பெஸ்ட்டு 2 பசில் நல்லா வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் பசில் நல்லா வரும், ஓகேங்களா. அப்புறம் ஃப்ளோர் பசில், ஃப்ளோர் வித் ஃப்ளாட்னா கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதில் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிஞ்ச பஸ்ஸில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், தெரியாத பஸ்ஸில் கடைசி அட்டன் பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த 1 மார்க்கு, இதுதான் முக்கியமான விஷயம். இதை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடாது, கடைசி அட்டன் பண்ணணும். எதுனா மீனிங்ஃபுல் வேர்டு, பேர் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த ஆட் மேன் அவுட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மீனிங்ஃபுல் வேர்டுன்றது நீங்கள் அட்டன் பண்ணுற கொஸ்டின்லேயே கடைசியாக எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா இந்த மீனிங்ஃபுல் வேர்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் 3 நிமிஷத்துக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 1 மார்க் சூஸ் பண்ணிடலாம். 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்போது இன்னொரு பஸ்ஸில் அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ அட்டெம்ப்ட் வருதோ அதுதான் உங்களுடைய குட் அட்டெம்ப்ட். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நாளைக்கு நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே கொடுப்போம் இந்த குட் அட்டெம்ப்ட் வீடியோ. சேலமில் லைவாக வந்து எடுப்பேன். ஃபீட்பேக் கேட்டுட்டு தான் உங்களுக்கு குட் அட்டெம்ப்ட் வீடியோ கொடுப்பேன். ஆப்டியை பொறுத்த வரையும்
சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜின்றது சிம்பிள் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷனை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அதுலேயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கும், அதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? 1 or 2 கொஸ்டின்ஸ் கால்குலேட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 45 இன்ட்டு 32க்கு பதிலாக 54 இன்ட்டு 32 இது எடுத்து எழுதும்போது தப்பாக எழுதிருப்பீங்க. அதை அப்போ உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. மற்ற கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வந்து கடைசியாக திருப்பி அதை அட்டன் பண்ணும்போது எடுத்து எழுதும்போது கரெக்டாக 54 எழுதிடுவீங்க. இல்லைனா எவ்வளோ டைம் அங்கே உட்காந்து செக் பண்ணாலும் அந்த 2 நிமிஷம் வேஸ்ட்டாக தான் ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு டைம் 2 டைமில் ஆன்சர் வரலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து திருப்பி ரீஅட்டெம்ப்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அதை முடித்த கையோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது சிம்பிளிஃபிகேஷன் முன்னாடியே கூட எடுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு நம்பர் சீரியஸ், இந்த 3 டாப்பிக்கில் எது கிடைச்சாலும் அடித்து தள்ளிடுங்க. நம்பர் சீரீஸ்லையும் எப்படி சிம்பிளிஃபிகேஷனில் 1 or 2 சொல்லணும், இதுலேயும் 1 or 2 கொஸ்டின் கால்குலேட்டிவாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடியது டிஐஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1, 2, 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதில் மட்டும் 2-3 கொஸ்டின் கால்குலேட்டிவாக கேட்டுருவாங்க. ஆன்சர் ரொம்ப சுற்றிட்டு போது உங்களால் எடுக்க முடியலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது 20 நிமிஷம் தான். நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, தெரிஞ்ச கொஸ்டின்ஸே நிறையா இருக்கும். 35 அவுட் ஆஃப் 35 அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டிஐயில் நீங்கள் 4லேருந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட எனஃப் தான். எவ்வளோ டைம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். டாப்பர்ஸ் கிட்ட மல்லு கட்டிட்டு நிற்காதீங்க. டாப்பர்ஸ் 30+ டார்கெட் பண்ணால் நீங்கள் ஒரு 25+ ஆச்சு அக்யூரேட்டாக கொடுக்க பாருங்கள். இதோட கம்மியாக கொடுத்தா கூட அட்டன் கிளியர் பண்ணலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து. டாப்பர்ஸ் எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதை மைண்ட்லேயே வச்சுக்க தேவையில்லை. தென் கடைசியாக அப்ளிகேஷன் சம்மில் எடுக்கணும். அப்ளிகேஷன் சம் நான் 4லேருந்து 5 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 4-5 டாபிக் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக போயிட்டு இந்த நீங்கள் விட்டீங்க இல்லையா நம்பர் சீரீஸில் அந்த கொஷினோ இல்லை ராங் நம்பரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் லாஸ்ட் அட்டன் பண்ணுறது தான் சேஃபான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ராங் நம்பரை பொறுத்த வரையும் நீங்கள் 1, 2, 3 5 நம்பர் இருக்கு இல்லையா, 5 நம்பரையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். மெஜாரிட்டி 5 கொஷனில் 3 கொஷின் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்பர் சீரீஸ்னால் 3 நம்பர் ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் 2த்துக்கும் வித்தியாசம். அதனால் ராங் நம்பர் மட்டும் கடைசி அட்டன் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் குயிக்காக சொல்லிடுறேன். வேர்ட் ஸ்வாப்பு, இங்கிலீஷை பொறுத்தவரை வேர்ட் ஸ்வாப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிள் இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆர்சியில் டைரக்ட் கொஷின், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு, அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன். இதுக்கெல்லாம் இந்த ஸ்கோரிங் பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஃபில்லர்ஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் தான் ஆர்சி, அப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன். அதே மாதிரி நீங்கள் ரீசனிங் பொறுத்த வரையும் பஸ்ஸில் மிட்டில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், ஆல்பன்யூமெரிக் சீரீஸ், கோடிங் டீகோடிங், இந்த மாதிரி ஆர்டர் அண்ட் ரேங்கிங், அப்புறம் இன்னொரு டாபிக் என்ன இருக்குது டைரக்ஷன், இதெல்லாம் அட்டன் பண்ணணும். அப்புறம் பஸ்ஸில் அட்டன் பண்ணணும். கடைசியாக 1 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். கடைசியாக ஆப்டிடியூடை பொறுத்தவரை சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரியஸ் இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும். கடைசியாக டிஐயில் 1 or 2 கொஸ்டின் கால்குலேட்டிவாக இருந்தால் கூட அதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும். ஃபைனலாக நீங்கள் அப்ளிகேஷன் சம்மையும் ராங் நம்பரையும் வச்சு இந்த எக்ஸாமை முடிக்கணும். இந்த ஆர்டர் எப்படினாலும் மாறி வரும். நாளைக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். நம்ம அனாலிசிஸ் வீடியோ பாருங்கள், எந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஆல்டர் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இந்த விஷயத்துல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல் டிக்கெட் ஐடி ப்ரூஃப் போட்டலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரிவ்யூ வந்து உங்களுக்கு 2 சேனல்லையும் கொடுப்போம். ஆப்டிவி தேக்கே சேனல்லையும் கொடுப்போம், டிஎன் பேங்கர்ஸ்லையும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு குட் அட்டம் வீடியோ போட்டுருவோம், அதுக்கப்புறம் டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ கொடுப்போம். முடிஞ்சால் ஆஸ்பிரண்ட்ஸ் சேலமில் யாரானா இருந்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாக்கல கண்டிப்பாக வந்து கொடுங்க. நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக சேனலை டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.